Good morning, students. Some of the students are sent the last day homework. What about boys? ரெகுலராக ஹோம்ஒர்க்ஸ் பண்ணுங்கள், ப்ராப்ளம்ஸை ஒர்க் அவுட் பண்ணுங்கள், டெய்லி கொடுக்குற ஒர்க்கை டெய்லி படிங்க, ஓகேங்களா? ஸோ இன்ட்ரோடக்ஷன் டு டிகிரிஸ் அண்ட் ரேடியன்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்குற சாப்டர் டாபிக்ஸ் வந்து டிகிரிஸ் அண்ட் ரேடியன்ஸ். டிகிரிஸ் அண்ட் ரேடியன்ஸ் அப்படிங்கிறது என்ன, அதுக்கும் ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இன் மெஷரிங் ஆங்கிள்ஸ் தேர் ஆர் செவரல் பாசிபிள் யூனிட்ஸ் யூஸ்ட். நம்ம ஆங்கிள்ஸை மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய யூனிட்ஸ் வந்து நிறைய யூனிட்ஸ் யூஸ் பண்ணுறோம். பட் த மோஸ்ட் காமன் யூனிட்ஸ் ஆர் டிகிரிஸ் அண்ட் ரேடியன்ஸ். டிகிரிஸ் அண்ட் ரேடியன்ஸ் நிறைய நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது அதை காமனாக யூஸ் பண்ணக்கூடியது. அதில் பார்த்தீங்கன்னா ரேடியன்ஸ் ஆர் யூஸ்டு இன் மெஷரிங் ஏரியா, வால்யூம் அண்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள்ஸ் அண்ட் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஸ்பியர்ஸ். மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்கு ஏரியாவையும் வால்யூமை மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்கு ரேடியன்ஸ் யூஸ் பண்ணுவோம். அண்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள்ஸ் அண்ட் ஏரியா ஆஃப் ஸ்பியர்ஸை யூஸ் பண்ணுறதுக்கும் ரேடியன்ஸை நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ரேடியன் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு பிளேனார் ஆங்கிள் சப்டெண்டட் பை எ சர்க்குலர் ஆர்க். பிளேனார் ஆங்கிள் சப்டெண்டட் பை எ சர்க்குலர் ஆர்க் அட் த சென்டர் ஆஃப் த சர்க்கிள், அதுதான் வந்து ரேடியன் அப்படிங்கிறது. ஸோ அதை எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா, இட் இஸ் டிஃபைன்ட் as the length of the arc. It is defined as the length of the arc divided by the radius, divided by the radius of the arc, divided by the radius of the arc. One radian is the angle subtended at the center of a circle. TV off. At the center of a circle by an arc that is equal in length to the radius of the circle, radius of the circle. So இதுதான் வந்து ரேடியன். ரேடியன்கிறது one radian is the angle subtended at the center of a circle by an arc that is equal in length to the radius of the arc. ஓகேங்களா? ஸோ இது வந்து ரேடியஸ் ஆஃப் த ஆர்க்குக்கு ஈக்குவல், இதை தான் நம்ம ரேடியன் சொல்கிறோம். ஸோ டிகிரி இஸ் த யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் விச் இஸ் யூஸ்டு டு டிட்டர்மைன் த சைஸ் ஆஃப் அன் ஆங்கிள். ஆங்கிளோடைய சைஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது டிகிரி. அந்த ஏரியாவை மெஷர்மெண்ட் பண்ணும், வால்யூம் மெஷர்மெண்ட் பண்ணும், சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிளை மெஷர்மெண்ட் பண்ணால் யூஸ் பண்ணக்கூடியது ரேடியன்ஸ். When all angle goes all the way around in a circle, that the total angle covered is equivalent to 360 degree. When the total angle, okay, degree is the unit of measurement which is used to determine, degree is the unit of measurement which is used to determine the size of an angle. When an angle goes all the way around in a circle, சர்க்கிளில் எல்லா ஆங்கிள்ஸுமே எப்படி தான் போகும், எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும், ஓகேங்களா? ஸோ த ஆங்கிள் கவர்டு இஸ் ஈக்குவலன்ட் டு 360 degree. ஒரு சர்க்கிளில் thus a circle has 360 degree. In terms of radians, the full circle has 2 pi radian. The full circle has 2 pi radians. Hence we write, so 360 டிகிரிங்கிறது எதுக்கு ஈக்குவல்னா 2 பை ரேடியன்ஸ்க்கு ஈக்குவல். அதுலேருந்து 1 ரேடியன்கிறது எவ்வளோன்னு கண்டுபிடிக்கலாம், 1 டிகிரின்றதையும் கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், hence we write 360 degree angles equal to 2 pi radians. இதிலிருந்து 1 radians equal to 360 divided by 2 pi. ஸோ கேன்சல் பண்ணால் 180 by pi. ஸோ 1 radians equal to 180 by pi degrees. So 180 by pi cancel பண்ணோம் அப்படின்னா it's approximately equal to 57.27 degree. ஓகேங்களா? ஸோ 1 டிகிரி எவ்வளோக்கு ஈக்குவலாக இருக்கும், 2 pi by 360 ரேடியன்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். தட் இஸ் pi by 180 ரேடியன்ஸ்க்கு ஈக்குவல். ஸோ அவ்வளோதான், ஓகேங்களா? திஸ் இஸ் த டிகிரிக்கும் ரேடியன்ஸ்க்கும் நடுவில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் சம் இருக்குது, அந்த எக்ஸாம்பிள் சம் பார்ப்போம். கால்குலேட் த ஆங்கிள் தீட்டா சப்டெண்டட் பை தி 2 adjacent wooden spokes of a puller cart wheel is shown in a figure. Express the angle in both radian and degree. Express the angle in both degree and radians.
ரெண்டு புல்லக் கார்ட்டில் ஸ்போக்ஸ் ஆஃப் புல்லக் கார்ட்டு. ஸோ ஆங்கிள் வந்து நம்ம போட்டிருக்காங்க இல்லையா. ஸோ இந்த புல்லக் கார்ட்டில் இருக்கக்கூடிய இந்த ஆங்கிள், ஸோ இந்த ஆங்கிள்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. The full wheel subtends 2π radians at the center of the wheel. The wheel is divided into how many parts? Count பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஸோ ஓவரால் 12 பார்ட்ஸ் வந்து நம்ம டிவைட் பண்ணியிருக்கோம். ஸோ 1 part subtends an angle theta is equal to 2π/12. ஸோ π/6 radians at the center. ஒரு புல்லக்கு வந்து நம்ம எப்படி போட்டிருக்கோம் அப்படின்போது ஒரு ஃபுல் வீலுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2π/θ. ஸோ ஒன்லி 1 part நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா π/6. So pi radians equal to 180 degree. Pi radians equal to 180 degree. Then pi/6 radian is equal to 30 degree. Pi ங்கிறது எவ்வளவு 180. So 180/6 போட்டோம்னா 30 degree க்கு equal. So the angle subtended by two adjacent wooden spokes is 30 degree at the center. So இந்த full wheelக்கும் வந்து 360 degree. ரெண்டு உட்டன் ஸ்போக்ஸ் வந்து இதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஆங்கிள்ஸ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஒரு வீல் வந்து ஓவராலாக 12 பார்ட்ஸாக செப்பரேட் பண்ணுறோம். அப்போது டோட்டலாக நம்ம 12 பார்ட்ஸாக டிவைட் பண்ணியிருக்கோம்னா ஸோ 360 டிகிரி ஆங்கிளில் 12 பார்ட்ஸாக டிவைட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. ஸோ 360/12 நீங்கள் போட்டிங்க அப்படின்னா நம்ம கிடைக்கிறது எவ்வளோ கிடைக்க போகுது? டிவைட் பண்ணோம் அப்படின்னா 6 2s are 12, 6 6 are 36, 0 and again 10 degree. 30 degree வந்து நான் அது பண்ணியிருக்கேன். ஷனே 12 part 2π theta is equal to 360 divided by 12. 2 டிவைட் பண்ணோம் அப்படின்னா 6 2s are 12 and 1 2s are 2, 18 6 வரும். தென் 6 டிவைட் பண்ணால் 3 6 are 80 and 30. ஸோ theta is equal to 30 degree. இப்படியும் நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேங்களா. 2π/12 போடும்போது புரியலனாலும் 2π இன்ஸ்டெட் ஆஃப் 2π பைங்கிறது 180ங்கிறது நம்ம யூஸ் பண்ணி போடலனாலும் 360 டிகிரி அப்படி போட்டாலும் நமக்கு ஆன்சர் கிடைக்க போகுது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ இப்போ ஒரு சர்க்குலர் பாத்தில் எப்படி வந்து ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிக்கலாம்? டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிக்கும் போது தெரியும் நமக்கு ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி கண்டுபிடிக்க போகிறோம். கன்சிடர் எ பார்ட்டிகல் ரிவால்விங் அரவுண்ட் எ சர்க்குலர் பாத் ஹேவிங் ரேடியஸ் r. ஓகேவா. லெட் த பொசிஷன் ஆஃப் த பார்ட்டிகல் அட் டைம் t இஸ் a. ஓகேங்களா. டைம் t 0 செகண்டில் வந்து ஏங்கிற பொசிஷனில் இருக்குது. அண்ட் தென் டைம் t செகண்டில் பிங்கிற பொசிஷன் இருக்குது. வாட் இஸ் த displacement? That is the angular displacement. Okay va. So the angle described by the particle about the axis of rotation. The angle described by the particle about the axis of rotation in a given time is called angular displacement. Okay va. So particular time la axis of rotation la எந்த அளவுக்கு வந்து particle move ஆயிருக்கு அப்படிங்கறத angular displacement சொல்லுவோம். So angular displacement, the triangle of AOB is equal to theta. The unit of angular displacement is radian. The unit of angular displacement is radian. ஓகேங்களா. ஸோ இதை நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம இது வந்து என்னென்னு எடுத்துக்கிறோம்? டிஸ்பிளேஸ்மெண்ட்டு எஸ்ன்னு எடுத்துக்கிறோம். இது வந்து ரேடியஸ் R1 R2ன்னு எடுத்துக்காங்க. ஏன்னா இங்கே இருக்கும்போது R1 இங்கே இருக்கும்போது R2. திஸ் இஸ் சர்க்கிள் அப்படிங்கிறதுனால நம்ம இது வந்து R1 R2 R1 equal to R2 is equal to R equal ரேடியஸ்லேயே நம்ம வச்சுக்கலாம். ஸோ therefore இதுலேருந்து நம்ம இப்போ கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு theta is equal to distance r. So இது வந்து மேத்தமெட்டிக்கில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபார்முலா. என்ன அப்படின்னா லென்த் ஆஃப் ஆர்க்கு r is equal to theta into distance. Radius into distance. Length of arc r is equal s is equal to length of arc s is equal to radius into theta. இது வந்து நம்ம மேக்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு லா. அதுலேருந்து தான் நம்ம இப்போ இதை எடுத்திருக்கோம். என்ன அப்படின்னா ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் theta is equal to s/rன்னு நம்ம எடுத்துப்போம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஆங்குலர் வெலாசிட்டி.
angular velocity பார்த்தோம் அப்படின்னா the rate of change of angular displacement is called angular velocity. ஏன்னா நம்ம நார்மல் வெலாசிட்டிக்கு ஃபார்முலா என்ன சொல்லியிருக்கோம், the rate of change of displacement is called velocityன்னு சொல்லியிருப்போம். இங்கே வந்து rate of change of angular velocityங்கிறதுனால rate of change of angular displacement is called angular velocity. Okay, so if theta is the angular displacement in time t, then the angular velocity is omega. So omega is equal to limit del t tends to 0, that is del theta divided by del t, del theta divided by del t, that will be equal to, so limit இல்லாம எழுதுறோம் அப்படின்னா d theta by dt ன்னு எழுதலாம். The unit of angular velocity is radian per second. The unit of angular velocity is radian per second, radian per second. The direction of angular velocity is along the axis of rotation. Axis of rotationல தான் நமக்கு என்ன இருக்க போகுது, angular velocity இருக்கும். ஓகேங்களா? So next one angular acceleration. Angular acceleration velocityங்கிறது angular displacement, rate of change of angular displacement is called angular velocity. So normal velocityங்கிறது rate of change of displacement, இங்க angular displacement. அங்க வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா velocity v is equal to displacement x by t or s by t இப்படி கொடுத்துருப்போம். ஸோ இங்கே வந்து d theta by t ன்னு கொடுக்க போகிறோம், அவ்வளோதான். Next one angular acceleration. Rate of change of angular velocity is called as normal acceleration, means angular வராது, இங்கே angular acceleration angular வரப்போகுது. So angular velocity is called angular acceleration. So alpha is equal to d omega vector divided by dt, d omega vector divided by dt. The angular acceleration is also a vector quantity which need not be in the same direction of angular velocity. So அங்கே வந்து acceleration வந்து velocity directionல இருக்கும்னு நம்ம சொல்லியிருப்போம். நார்மல் பிளேனாருக்கு லீனியருக்கு படிக்கும் பொழுது, ஆனால் angular velocityக்கு நம்ம எடுக்கும் பொழுது, angular accelerationக்கு எடுக்கும் பொழுது angular velocityயோட directionல இருக்கணுன்ற அவசியம் இல்லை. இது வந்து நம்ம நார்மலாகவே இருந்தால் போதும். அதாவது next one tangential acceleration, that is the consider an object moving along a circle of radius r. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் எடுக்கிறோம், அந்த ஆப்ஜெக்ட் வந்து ரேடியஸ் சர்க்குலர் பாத்தில் போகுது, ஆர் ரேடியஸ் இருக்கிற சர்க்குலர் பாத்தில் மூவ் ஆகிட்டுருக்கு. இன் டைம் del t the object travels an arc distance del s. The corresponding angle subtended is del theta. So the del s can be written in terms of del theta. So del s is equal to r into del theta. So கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி arc theorem அப்படின்னு சொன்ன s is equal to r theta அப்படின்னு சொன்ன இல்லையா. ஸோ அதை வச்சு del s is equal to r into del theta. In a time del t we have del s by del t எல்லாம் டிவைட் பண்ணும், அவ்வளோதான். ஸோ del s by del t is equal to r into del theta by del t. So thetaங்கிறது angular displacement. Rate of change of angular displacement is nothing but angular velocity. S is called as del theta is called as angular velocity, angular velocity omega, angular velocity omega. Okay, so del ds by dt is the linear velocity, ds by dt. So the del t tends to, இப்போ இங்கே வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா del s by del t equal to r into del theta by del dt. இந்த del theta by del tங்கிறது வந்து நம்ம angular velocity, அதனால ஒமேகான்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இங்கே del t is tends to 0. அப்போ இது del t tends to 0வா போகுது அப்படின்னா இந்த del s நம்ம வந்து instead of del s we substitute ds. So ds by dt equal to r omega. ds by dt is the linear speed, that means linear velocity which is tangential to the circle, and angular is the angular and omega is the angular speed. Okay, so v is equal to r omega. This is the relationship between the linear velocity and the angular velocity. This is the relationship between linear velocity and angular velocity. ஓகேங்களா? ஸோ இதே வந்து நம்ம வெக்டார் ஃபார்மேட்டில் எழுதுறோம் அப்படின்னு சொல்லும்பொழுது v vector is equal to r vector cross omega vector, r vector cross omega vector. Okay, for circular motion the above equation reduces to equation. Since omega vector and r vector are perpendicular to each other, அதனால தான் நம்ம வந்து cross productல கொடுத்துருக்கோம். differentiating பண்ணோம் அப்படின்னா dv by dt is equal to r into d omega by dt. that will d omega by dt அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, rate of change of velocity is called as acceleration, also angular acceleration. dv by dt is the tangential acceleration. So a is equal to r alpha.
ஸோ இது வந்து நமக்கு என்ன அப்படின்னா ஆங்குலர் டேஞ்சென்ஷியல் ஆக்சலரேஷனுக்கும் ஆங்குலர் ஆக்சலரேஷனுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப், அவ்வளோதான். ஸோ வெலாசிட்டி, லீனியர் வெலாசிட்டிக்கும் ஆங்குலர் வெலாசிட்டிக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை மேக்னிடியூட் வைஸ் இப்படி எழுதியிருக்கோம். அதை வெக்டார் ஃபார்மெட்டில் எழுதும்போது இந்த மாதிரி எழுதுவோம். இந்த ஈக்குவேஷன் வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணும்பொழுது dv by dt, ஆறுங்கிறது ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள், அது கான்ஸ்டன்ட், அதனால அது வெளியில் எடுத்துட்டு d ஒமேகா by dt, ஒமேகாவை டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கோம். d ஒமேகா by dtங்கிறது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஆங்குலர் வெலாசிட்டி இஸ் கால்ட் அஸ் ஆங்குலர் ஆக்சலரேஷன். ஸோ அதனால வந்து ஆல்ஃபான்னு போட்டிருக்கோம். இங்கே dv by dt அப்படிங்கிறது வந்து ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி இஸ் கால்ட் அஸ் டேஞ்சென்ஷியல் ஆக்சலரேஷன். ஸோ அதனால a is equal to r angular acceleration. So this equation gives the relationship between the tangential acceleration and angular acceleration. Okay, thank you students.